மணி கட்டி இருக்கிறோம். அனைத்து மாநிலங்களும் சுயாட்சியை பெற்றவையாக இருக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களும் இணைந்து நடத்தும் கூட்டாட்சி அரசாக ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும் என்ற நம்முடைய இந்த கொள்கைதான் மற்ற மாநிலங்களின் உள்ளத்துக்குள் இருக்கும், வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கும் கொள்கையாக இருக்கும். எனவே அனைத்து மொழிகள், இனங்கள், மதங்கள், பண்பாடுகள் உள்ளடக்கிய மாநிலங்களில் வாழும் மக்களை அவர்களது உரிமைகளோடு உணர்வுகளோடு வாழ வைக்கும் உன்னதமான மாநில சுயாட்சி கொள்கையை அரசியல் எல்லைகளை கடந்து அனைவரும் தங்களது அரசியல் கொள்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மாமன்றத்தின் மூலம் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாநிலங்களின் உரிமைகள் குறித்து 1963 பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் முழங்கினார். 1967 திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் அறிக்கையில் வலியுறுத்தியது. ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய 1969 தலைவர் கலைஞர் அவர்கள் ஓய்வு பெற்ற நீதியரசர் பி வி ராஜமன்னார், டாக்டர் ஏ லட்சுமணசாமி முதலியார், பி சந்திர ரெட்டி ஆகியோரை கொண்ட உயர்மட்ட குழுவை அமைத்தார். இந்திய நாடே திரும்பி பார்த்தது. அந்த குழு விரிவாக ஆய்வு செய்து 1971 தனது அறிக்கையை வழங்கியது. ராஜமன்னார் குழு அளித்த முக்கிய பரிந்துரைகளை இந்த மாமன்றத்தில் தீர்மானமாகவும் நிறைவேற்றினார் தலைவர் கலைஞர். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திட ஒன்றிய அரசின் சார்பில் 1983 நீதியரசர் சர்க்காரியா தலைமையிலான ஆணையம், 2000 ஆண்டில் வெங்கடாசலையா ஆணையம், 2007 நீதியரசர் பூஞ்சிச்சி தலைமையிலான குழு ஆகியவை அமைக்கப்பட்டு அவற்றின் சார்பில் ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட அறிக்கைகள் வழங்கப்பட்டும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் ஏமாற்றம் தொடர்கிறது. இன்னும் சொன்னால் மாநில அரசின் பட்டியலில் உள்ள முக்கிய ஆதாரங்களை கூட அடுத்தடுத்து ஒத்திசைவு பட்டியலுக்கு படைமாற்றம் செய்யும் பணிகளே இன்றைய ஒன்றிய அரசால் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநிலங்களின் உரிமைகளை ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். ஒன்றிய நிதிக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் மாநிலங்களுக்கு பகிரப்படும் நிதியானது தொடர்ந்து செம்மையான முன்னெடுப்பு நடவடிக்கைகளால் பொருளாதாரத்தில் முன்னேறியுள்ள மாநிலங்களின் பங்களிப்பிற்கு ஈடாக அல்லாமல் குறைவாக பகிரப்படுகிறது. இதனை அடுத்துத்தான் இத்தகைய இக்கட்டான சூழலில் கூட்டாட்சி கருத்துக்களை வலியுறுத்தும் வகையிலும் ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளை, கொள்கைகளை மேம்படுத்திடவும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விதிக்கூறுகள், நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மதிப்பீடு செய்திடவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் உயர்மட்ட அளவிலான குழு ஒன்றின் அமைப்பதென தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தது. இப்படி உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராகவும், ஓய்வு பெற்ற IAS அதிகாரியும் இந்திய கடற்சார் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தருமான திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்களையும் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு மேனாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு நாகநாதன் ஆகியோரை உறுப்பினராகவும் கொண்டு அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை கடந்த 16ஆம் நாள் என்னிடம் வழங்கியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மூலமாக மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும், ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல. இந்திய நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான கோரிக்கை. கூட்டாட்சி என்பது வாழ்வியல் உணர்வு. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இதைத்தான் அந்த அறிக்கையும் நிறுவுகிறது. எனவே இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். 1994 SR பொம்மை வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் கூட்டாட்சி என்பது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி என்று சொல்லப்பட்டுள்ளது.
அத்தகைய கூட்டாட்சி கோட்பாட்டை அரசமைப்பு சட்டத்தின் பண்பாடாக சேர்க்க வேண்டும். அதற்கு அரசமைப்பு சட்ட திருத்தமும் சீர்திருத்தமும் தேவை. கடந்த 76 ஆண்டுகளில் 106 முறை இந்திய அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. எனவே நாம் முயன்றால் மீண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்த முடியும். இந்தியாவை முதிர்ச்சி அடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் தொடங்கியாக வேண்டும். அதிகாரமும் வாய்ப்புகளும் ஒரே இடத்தில் குவிந்திருக்கக்கூடாது. அவை பரவலாக்கப்பட வேண்டும். அதற்கான சட்டபூர்வமான வழிகளை இந்த அறிக்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. கூட்டாட்சி தன்மை கொண்டதாக இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றுவது இந்திய ஒன்றியத்தை பலவீனப்படுத்தாது என்று இந்த அறிக்கை கூறுகிறது. அனைத்து அதிகாரங்களையும் ஒன்றிய பாஜக அரசு கபலீகரம் செய்யும் சூழலில் ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகள் செயல்படாமல் தடுக்கும் நிலையில் இந்தி திணிப்பின் மூலமாக, நிதி நெருக்கடிகளின் மூலமாக, தொகுதி மறுவரை என்ற சதியால், ஜிஎஸ்டியால் தமிழ்நாடு அனுபவித்து வரும் நெருக்கடிகளில் இருந்து மீள ஒரே மருந்து மாநில சுயாட்சி தான். அதனை அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக மட்டுமே அடைய முடியும். இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இந்த கொள்கைக்கான வலிமையான ஆதரவு தெரிவிக்கும் ஜனநாயக சக்திகள் அதிகமாக இருக்கிறார்கள். எண்ணிக்கையாலும் எண்ணங்களாலும் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களை ஒன்று திரட்ட வேண்டும். எனவே இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் இந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றிய அரசும் மாநிலங்களும் போட்டியாளர்கள் அல்ல, இருவரும் பொதுவான ஒரு அமைப்பின் பங்குதாரர்கள். மாநிலங்கள் வளர்ந்தால்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர முடியும் என்பதை ஒன்றிய அரசுக்கு உணர்த்துவோம். இப்படிப்பட்ட பின்னணியில்தான் நமது குடியரசின் அரசமைப்பு சட்டத்தின் உயிர்ப்பை தீர்மானிக்கும் முக்கியமான தருணத்தில் நாம் நிற்கிறோம். நாம் இதுவரை பயணித்த பாதையை மீளாய்வு செய்து உண்மையான கூட்டாட்சி கருத்தில் வலுப்பெறும் வகையில் நமது எதிர்காலத்தை வடிவமைக்க வேண்டிய நேரம் இது. இதற்கு சட்டப்பூர்வ வழிமுறையில் ஆராய்ந்து முதற்கட்ட அறிக்கையை வழங்கிய மாண்புமை உச்சநீதிமன்ற மேலாள் நீதியரசர் திருமிகு சூரியன் ஜோசப், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திருமிகு அசோக் வர்தன் ஷெட்டி, பேராசிரியர் மு. நாகராஜன் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிக்கையை தற்போது இந்த மாமன்றத்தின் மேலான பார்வைக்கு வைக்கிறோம். இந்தியாவின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, பன்முகத்தன்மை, மக்களாட்சி பொறுப்புணர்வு, அரசமைப்பு சட்ட ஒழுங்குமுறை ஆகியவற்றோடு முதிர்ச்சி பெற்ற கூட்டாட்சி நாடுகளின் சிறந்த நடைமுறைகளையும் உள்ளடக்கி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த அறிக்கையை அனைவரும் திறந்த மனதோடு ஏற்று அறிவார்ந்த விவாதங்களை நடத்தி செழுமையாக படுத்த வேண்டும். ஒன்றிய மாநில உறவுகளில் சமநிலையை மீட்டெடுக்க வேண்டும். மாநிலங்கள் வலுவாக இருந்தால்தான் ஒன்றிய அரசு வலுவாக இருக்கும். மாநிலங்களால் தான் நாட்டு வளர்ச்சியும் பெருமையும் வளர்ச்சியும் அடையும். கூட்டாட்சி கருத்தில் என்பது மாநிலங்களுக்கான சலுகை அல்ல, நாட்டிற்கான பாதுகாப்பு அரண். இதையெல்லாம் ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு உணர்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். கொட்ட கொட்ட குனியக்கூடியவர்கள் அல்ல நாம். பேரறிஞர் பிறந்த அண்ணாவின் உயிருக்கு உயிர் கொடுப்போம். தலைவர் கலைஞரின் 50 முழக்கத்தை நிறைவேற்றி காட்டுவோம். நாம் தான் இதை செய்ய வேண்டும். நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. நாம் தான் இதை செய்ய வேண்டும். நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. இது வரலாறு வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு. மலர்க மாநில சுயாட்சி, உருவாகட்டும் இந்திய குடியாட்சி. பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து உயர்நடைக்குடிமை அறிக்கை பகுதி 1 16/2/2026 அன்று அரசிடம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை நகலை தங்களின் அனுமதியோடு மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு வழங்கிட அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்தியாவிலேயே நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்து குழு அமைத்து அதன் அறிக்கையை அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை பகுதி 1 வழங்க அனுமதி வழங்கப்படுகிறது.
தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை ஐம்பெரும் முழக்கங்களில் ஒன்றாக வடித்து தந்தார். அதனை முழுமுதல் கொள்கையாக ஏற்றுக்கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியானது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டும் மாபெரும் முன்னெடுப்பை செய்ய தொடங்கும் வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட நாள் இந்த நாள். பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாக தலைவர் கலைஞரின் உடன்பிறப்பாக ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நலக் குழுவின் அறிக்கையின் முதல் பகுதியை இம்மாமன்றத்தில் வைக்க இருக்கிறோம். ஒரு மாநிலமாக நம் மக்கள் காணும் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றும் அளவிற்கு நம்மிடம் அதிகாரங்கள் இல்லை. ஏனென்றால் மாநில உரிமைகள் வழங்கும் ஓர் ஒன்றிய அரசு அமையவில்லை. இருக்கின்ற அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் சமூக நிதியில், கல்வியில், சுகாதாரத்தில், பொருளாதாரத்தில், உட்கட்டமைப்பு வசதிகளில் முன்னேறி வருகிறோம். நில உரிமை, நிதி உரிமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளுக்கு நாம் இன்னமும் கடுமையாக போராட வேண்டிய சூழல்தான் உள்ளது. எனவே எல்லா அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை நாம் தொடங்கக்கூடிய நாள்தான் இன்றைய நாள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அனைத்து அதிகாரங்களையும் தன் வசம் வைத்துள்ள ஒன்றிய அரசு அவற்றை எதேச்சதிகார மனப்பான்மையோடு பயன்படுத்துவதோடு மாநில அரசுகளையும் மதிப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசின் தயவை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது? இந்த நிலை மாற வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நம்முடைய நோக்கத்துக்கான விடைதான் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை. சுருக்கமாக சொன்னால், பூனைக்கு மணி கட்டியிருக்கிறோம். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலங்களுக்கான அதிகாரம் குறித்து தற்போது சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பரிந்துரையின் பேரில் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி குரியன் ஜோசப் அந்த குழு கொடுத்திருக்கூடிய அறிக்கை என்பது பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல விஷயங்கள் மாநில சுயாட்சி தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எம்பி திரு ரவிக்குமார். சார் வணக்கம். ராஜமன்னார் கமிட்டியுடைய குழு இன்னைக்கும் பேசப்படக்கூடிய நிலையில இந்த குரியன் ஜோசப் உடைய அறிக்கை இன்னைக்கு சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. முதலமைச்சருடைய பேச்சுடைய முக்கியத்துவம் என்ன, உங்களுடைய பார்வை என்ன? கலைஞர் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜமன்னார் குழுவை அமைத்து மத்திய மாநில உறவுகளை பரிசீலித்தார். மாநில உரிமைகளுக்கான குரல் இந்தியா முழுவதும் எழுவதற்கு அதுதான் அடித்தளம் விட்டது. அதற்கு பிறகுதான் அனந்தசாகி தீர்மானம் பஞ்சாபிலே நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகுதான் மேற்கு வங்க அரசும் கேரள அரசும் இடதுசாரிகள் அரசு மாநில உரிமைகள் தொடர்பான தீர்மானத்தை போட்டன. இதெல்லாம் இந்திய அளவில் மாநில உரிமைகள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அதன் பிறகு 2006-11 காலகட்டத்திலே மத்தியிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்த போது பூஞ்சி கமிட்டி அமைக்கப்படுவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தம் தான் காரணம். அந்த கமிட்டியினுடைய அறிக்கையையும் அன்றைக்கு இருந்த அரசும் நிறைவேற்றவில்லை. அதன் பிறகு பொறுப்பேற்ற பாஜக அரசும் நிறைவேற்றவில்லை. இப்பொழுது மத்திய மாநில உறவுகள் என்பது மிகவும் மோசமடைந்திருக்கிறது. பாஜக ஆட்சி வந்ததற்கு பிறகு மாநில உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு அவையெல்லாம் ஒரு பஞ்சாயத்து அமைப்புகள் போல மாற்றப்படுகிற இந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குரியன் ஜோசப் தலைமையிலான இந்த குழுவை அமைத்திருக்கிறார்கள். இந்த குழு முதல் கட்ட அறிக்கையில 10 விதமான பிரச்சனைகளை அது பரிசீலித்திருக்கிறது என்று தெரிய வருகிறது. முதல்ல அந்த குழு அதிகார பரவலாக்கம், அதுபோல மாநில சுயாட்சி, அதற்கு பிறகு இது தொடர்பாக அரசமைப்பு சட்டத்திலே செய்ய வேண்டிய மாற்றங்கள், அதற்கு பிறகு மாநிலத்தினுடைய எல்லைகளை வரையறுப்பது, அதுபோல மொழி பிரச்சனை, ஆளுநரை வைத்து மத்திய அரசு
மாநில அரசுகளை தொல்லைக்கு உட்படுத்துவதை தடுப்பது, ஆளுநருடைய அதிகார வரம்புகளை நிர்ணயிப்பது, அதுபோல அடுத்து வர இருக்கிற மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிற நம்முடைய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனைகள், அப்போ தேர்தல் பிரச்சனைகள், அதுபோல கல்வியிலே தலையிடுவது, கல்வியை மாநில பட்டியலுக்கு மீண்டும் கொண்டு வருவது, அதுபோல சுகாதார நிலையம் இப்போது ஒன்றிய அரசு தலையிட்டு அதையும் தனது கட்டுக்குள் கொண்டு போகிறது, அதை தடுப்பது. இதற்கு அடுத்ததாக வரி வருவாய் பகுதியில நமக்கு இழைக்கப்படும் அநீதியை தடுப்பதற்காக ஜிஎஸ்டி முறையில செய்யப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள், இப்படி அடிப்படையான விஷயங்களை இந்த முதல் கட்ட அறிக்கையில அவர்கள் பரிசீலித்திருப்பதாக நான் அறிய வருகிறேன். நிச்சயமாக இந்த அறிக்கை எப்படி ராஜமன்னார் குழு அறிக்கை இந்திய அளவிலே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியதோ அதை போல மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். மாநில உரிமைகளை மீட்பதற்கான ஒரு செயல் திட்டத்தை இந்த அறிக்கை முன்வைக்கும் என்று நினைக்கிறேன். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலே முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல டெல்லி ஆட்சியா தமிழ்நாட்டு ஆட்சியா என்ற நிலையில அதற்கான வாக்கெடுப்பாக சட்டப்பேரவை தேர்தல் அமையும். அதற்கு இந்த அறிக்கை அடித்தளம் அமைக்கும் என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவிக்குமார். அடுத்ததாக பாஜகவுடைய மூத்த தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் இணைகிறார். மேடம் வணக்கம். வணக்கம். மாநில சுயாட்சியை உறுதி செய்யக்கூடிய வகையில சட்ட திருத்தம் செய்யணும், அது நாம தான் செய்யணும், நம்ம விட்டா செய்ய யாருமே இல்லை, இது தமிழ்நாட்டுக்கு பல வகையில சிரமத்தை ஏற்படுத்துது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேரவையில் அந்த குரியன் ஜோசப்புடைய அறிக்கையை சமர்ப்பிச்சு பேசியிருக்காரு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? இல்ல, முதல்ல மாநில முதலமைச்சர் தனது தோல்வியை தேர்தல் வருகின்ற நேரத்தில் மிக மிக மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கிறோம், அதனால நம்ம வளர்ச்சியை சொல்லி வாக்குகள் கேட்க முடியாது என்பதற்காக தொடர்ந்து இதே போல செய்திகளை அவர் பரப்பி வருகிறார். டீலிமிட்டேஷன் அது வராதுன்னு தெரிஞ்ச பிறமும் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக கூட்டம் கூட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நீட்டுக்கு எதிராக வராதுன்னு தெரிஞ்ச பிறமும் நாங்க கையெழுத்து போடுவோம்னு சொன்னாரு. ஆக இன்று ஒட்டுமொத்தமாக பாரத தேசம் எல்லா விதத்திலும் நிதி பகிர்வா இருக்கட்டும், ஜிஎஸ்டி பகிர்வா இருக்கட்டும், எல்லா மாநிலங்களும் சரியான பகிர்தலோடு புரிதலோடு எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த மாநிலத்திலிருந்தும் இப்படிப்பட்ட குரல்கள் ஒலிக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களோட நிதி மேலாண்மை, நிதி நிர்வாகம் சரியில்லை. எல்லாவற்றையும் இன்று மத்திய அரசின் மீது நான் கேட்கிறேன், நீங்க இவ்வளவு மாநில மீது அக்கறை இருந்தால் நீங்க யூபி அரசாங்கத்துல 18 இருந்து 20 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தீங்களே, அப்ப ஏன் இதை பற்றி எல்லாம் சிந்திக்கல? ஆக இவங்க கையில ஆட்சியும் இவங்க அதிகாரமும் இருக்கும் பொழுது எதை பற்றியுமே சிந்திக்காமல் இந்த தேர்தல் வருகின்ற நெருங்குகின்ற நேரத்தில் ஒரு அவநம்பிக்கை இருப்பதனால் இவர்தான் காப்பாற்ற போறாருன்னா காங்கிரஸ் கூட வச்சுட்டு இவர் எப்படி காப்பாற்றுவாரு? காங்கிரஸ் இன்னைக்கு மாநிலத்தில் உள்ள உரிமையை பத்தி பேசுறீங்க, தேசத்தோட உரிமையை பறித்தவர்கள் அவர்கள். எமர்ஜென்சி பீரியட்ல மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள் மாநில கட்சிகள் எல்லாம் ஒழிச்சிட போறாருன்றக்காக தான் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் வச்சாருன்னு சொல்லுவாங்க. ஆக காங்கிரஸ் மாதிரி இல்ல பாஜக, எல்லாருக்கும் ஒரு முழுமையான உரிமையை கொடுத்து அதற்கான நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால அப்பட்டமாக இது தேர்தல் பயத்தினால் ஒவ்வொரு நாளும் முதலமைச்சர் ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான். அவருக்கு மாநில உரிமையை விட அவரோட தேர்தல் வெற்றியை வைத்துதான் அவர் இதெல்லாம் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது எனது கருத்து. உள்ள கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன். தொடர்பான சிறப்பு நிரலையை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.